Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு. திருப்பூர் பல்லடம்ல நடந்த பாஜக நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அவரு பல்வேறு விஷயங்கள பேசினாரு. ஆனா குறிப்பா மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் குறித்தும் செல்வி ஜெயலலிதா குறித்தும் அவர் பேசியிருந்தது ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு. எம்ஜிஆர் குடும்ப அரசியல் காரணமாக ஆட்சிக்கு வரவில்லை, அவர் திறமையின் அடிப்படையில் தான் ஆட்சி நடத்தியிருக்கிறார். ஆனால் இன்று திமுகவானது எம்ஜிஆரை அவமதித்து போல அவரை கேவலப்படுத்தும் ஒரு ஆட்சியை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறது. எம்ஜிஆருக்கு பிறகு இங்கே ஒருவர் நல்லாட்சி கொடுத்திருக்கார் என்று சொன்னால் அது ஜெயலலிதா தான் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணியில இப்ப இல்ல. ஆனா பாஜக மேடையில பிரதமரே அதிமுக தலைவர்களை குறித்து பேசுறது என்ன காரணமா இருக்குன்ற கேள்விகள் எழுது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? பாரத பிரதமர் இல்ல, உலக தலைவர்கள் யாரு தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவங்க மேற்கோள் எடுத்து காமிக்கக்கூடிய சாதனைகளை படைத்தது எங்க பொன்முளச்செம்மனும் புரட்சி தலைவி அம்மாவும் அவர்கள் வழியில வர எடப்பாடியார். அவங்க இவங்களதான் சொல்லி ஆகணும். கருணாநிதி பத்தி சொல்ல முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியுமே. யாரா இருந்தாலும் உலக தலைவரா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல கட்சி தொடங்க ஆரம்பிக்க ஆசைப்படுற ஆட்கள்ல இருந்து உலக அரங்கில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யார் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் ஒரு நல்ல ஆட்சி, ஒரு மக்களுக்கான ஆட்சின்னு ஒரு உதாரணம் சொல்லணும்னா அது எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவை பத்தி தான் சொல்லுவாங்க. பிரதமர் சொன்னதை நீங்க வரவேற்கிறீங்களா? இல்ல, அதோட வியப்பு இல்லையே, உண்மையை சொல்றதுல எந்த வியப்பும் இல்லையே. இல்ல, இப்ப தேர்தல்ல கூட்டணி இல்ல, எதிர் முனையில நீங்க தேர்தலை சந்திக்க போறீங்க. அப்படி இருக்கும்போது அதிமுகவினரோட வாக்குகளை கவர்றதுக்காக பிரதமர் இதை பேசியிருக்கலாம் அப்படின்னு எல்லாம் பேசப்படுது. அதுக்காக பேசியிருக்கலாம் இல்ல, அதுதான் நோக்கமே. என்ன இப்போ புரட்சி தலைவரை பாராட்டினா நமக்கு ஏதோ நம்ம பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்கள் மக்கள் யாரும் நம்ம பக்கம் திரும்பி பார்ப்பாங்களா அப்படின்னு ஒரு நோக்கம் தான். அந்த நோக்கம் தானே ஒழிய அதுல நீங்க அதை சந்தேகமே பட வேண்டாம். அதிமுக வாக்குகளை கவர்வதற்காக தானே, கண்டிப்பா அஇஅதிமுக வாக்குகளை கவர்வதற்கு தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே திரு அண்ணாமலை பேசும்போது செல்வி ஜெயலலிதா குறித்து பேசுனது பெரிய சர்ச்சையாச்சு. அரசியல் நாகரிகம் கருதி ஒரு மேடையில அவர் குறித்த ஒரு பாராட்டு தெரிவித்ததுக்கு அதுக்கான உரிய நன்றி எனும். ஆமா, அவர் அவர் மட்டும் இல்ல, நரேந்திர மோடி மட்டும் இல்ல, எந்த தலைவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லாட்சி அதற்கான உதாரணம்னா அதிமுக இருக்கிற புரட்சியாளர் தான் அம்மாவை தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டேன். இந்த அடிப்படை கூட தெரியாம வாய் விட்டதுனாலதான் அண்ணாமலை நீங்க எந்த இடத்துல நிக்கணுமோ அதான் நிக்கிறாரு. பாஜக கூட்டணியில் நாங்க இல்ல அப்படின்னு அதிமுக திரும்ப திரும்ப சொன்னாலும் கூட அதிமுகவே ஒரு சாஃப்ட் கார்னரோட ஒரு நட்பு சக்தியா தான் பாஜக பாக்குறாங்களா? இந்த கற்பனை கேள்விகளை நான் எப்படி பதில் சொல்றது? இல்ல, அவர் பேசியிருந்தாலும் கேக்குறேன். யூகத்துக்கு கற்பனைக்கு அவர் பேசுறதுக்கு நேரடியான பதில் சொல்லிட்டேன். அவர் மட்டும் இல்ல, வேற என்ன தலைவர்கள் வந்தாலும் அவங்க எங்க தலைவர்களை பத்தி தான் பேசி ஆகணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர்கள் செய்ததுதான் சாதனை. அவர்கள் தான் மக்களுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து மக்களுக்காகவே தன் இன்னுயிரை நீத்த தலைவர்கள். இது 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 சொன்னதுக்காக உடனே அரசியல முடிச்சு போட்டு அதுக்கு ஒரு மானியத்தேனைய பொன்மானைக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? யூகங்களுக்கும் கற்பனைகளுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? இல்ல, தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படல. அப்படி இருக்கும்போது அதிமுக கூட்டணிக்கு வரும்ன்ற எதிர்பார்ப்புல பாஜக இருக்காங்களா? ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை கதவுகள் ஜன்னல்லாம் திறந்து வச்சிருக்கோன்னு சொன்னாரு. சார், கதவை திறந்தாலும் சரி, ஜன்னலை திறந்தாலும் சரி, கூரையை திறந்தாலும் சரி, முடிஞ்சு போச்சு சார். மோடியே பாராட்டி பேசினாலும் சரி, இனிமே பள்ளம் தோண்டி தான் வைக்கணும். என்ன கூட்டணிக்கு யாரோ வருவாங்களா, தரை வழியிலிருந்து யாரோ வருவாங்கன்னு சொல்லி முடிஞ்சு போச்சு சார். அடுத்தடுத்த வேலை நடந்து வேகமா வேகமா வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதனால இனிமே இதற்கான பேச்சுகளுக்கு இடம் இல்ல. இதே எங்க எடப்பாடியாரே சொல்லிட்டாரு, இதை பத்தி கேள்வி கேட்காதீங்க, கேள்வி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. எம்ஜிஆர் அவர்களை குறித்து எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி அந்த காலத்திலிருந்து ஈவன் RSS உட்பட அவருடைய 100ஆண்டு விழாவையே கொண்டாடிய ஒரு இயக்கம் எங்களுடையது. மறைந்த தலைவர்கள் குறித்து அவர்களுடைய பெருமைகளை பேசுவது என்பது நம்முடைய கலாச்சாரம். அதே போல திரு நரேந்திர மோடி அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் நண்பர்களாக இருந்தார்கள். அவர்கள் இருவருமே ஒரு காலகட்டத்துல அந்த இரு மாநில முதலமைச்சர்களாக பணியாற்றிய போது அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்போடு இருந்தார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். அதன் அடிப்படையில அவர் பேசி இருக்கிறார். இதுல
அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்கிற ஆதங்கத்தில் அப்படி பேசியிருக்கிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிமுக கூட்டணிக்கு வர மாட்டேங்கிறாங்க, அதிமுகவினரோட வாக்குகளை பெறுவதற்காக பிரதமர் மோடி இப்படி பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, இப்போ அதான் சொன்னேன், ஒரு கட்சி குறித்து அவர் பேசவில்லை, அவர் ஆளுமை குறித்து பேசியிருக்கிறார். நல்ல ஆளுமைகள் குறித்து பேசுவதில் தவறே இல்லை. இப்போ நாம என்றைக்குமே எந்த கட்சியாக இருந்தாலும் காமராஜர் குறித்து பேசவில்லையா? காமராஜர் குறித்து பேசினால் அது காங்கிரஸ் குறித்து பேசுவதாக ஆகிவிடுமா? கண்டிப்பாக கிடையாது. வாஜ்பாய் அவர்கள் குறித்து இன்றைக்கும் பல காங்கிரஸ் தலைவர்களும் பல கட்சி தலைவர்களும் பேசுகிறார்கள். அப்போ அவர்கள் பாஜகவில் அங்க ஓட்டுகளை வாங்க முயற்சிக்கிறார் என்று அர்த்தமாகிவிடுமா? அப்படி கிடையாது. அதனால ஆளுமைகள் குறித்து பேசுவதை இது நம்முடைய பண்பு, நம்முடைய பண்பாடு. ஆனால் இதை வேண்டும் என்றே ஒரு மலிவு அரசியல் செய்வது என்பது தவறு என்று நான் கருதுகிறேன். அதிமுக கூட்டணிக்கு வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இன்னும் பாஜகவுக்கு இருக்கா? இல்லைங்க, இன்று பேசியதையும் நீங்கள் கூட்டணி குறித்தும் பேசினால் அதுல நீங்கள் ஒரு செய்தியை உருவாக்க நினைப்பதற்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இல்ல, உங்க மாநில தலைவர் அண்ணாமலை தான் இதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா ஊழல் வழக்குல இருந்தாங்க அப்படின்லாம் பேசி அது பெரிய சர்ச்சையாகி அதிமுகவினர்லாம் போட்டாங்க. ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கான பதிலை அவர் சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் அப்பொழுதே சொன்னோம். அதனால இது எல்லாவற்றையுமே முரண்களை எடுத்துக்கொள்வது, அதே மாதிரி ஒரு நேர்மறையான ஒரு விஷயத்தை எதிர்மறையாக சொல்வதெல்லாம் தமிழகத்துல கைவந்த கலையாக போய்கொண்டிருக்கிறது. நான் இதை இப்படித்தான் பார்க்கிறேன். பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது கிட்டத்தட்ட பாஜக கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது முடிவாயிடும், அந்த மேடையிலே எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு பேசப்பட்டது. இப்ப ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், அவங்க எல்லாம் ஜி.கே. வாசன் போன்றவர்கள் மேடையில் இருந்தாங்க. மற்றபடி பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் எதுவும் அங்க இன்னும் கூட்டணியில் இருப்பதாகவோ எந்த கூட்டணியில் இருக்காங்கன்னு இன்னும் முடிவாகல. பேசப்பட்டது அப்படின்னு சொன்னா அது ஊடகங்களுடைய அனுமானம். ஊடகங்களுடைய அனுமானங்களை வைத்துக் கொண்டாலாம் ஒரு கட்சியோ அல்லது கூட்டணியோ அமைத்துவிட முடியாது. நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய தலைமை என்றைக்குமே கூட்டணி முடிவாகி அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்கள் அங்கே இருப்பார்கள் என்று சொல்லவே இல்லை. அது ஊடகங்கள் அந்த மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்தி கொண்டு அவர்களாகவே செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருப்பவர்கள் நாம எப்படி பதில் சொல்ல முடியும்? நேற்று கூட திரு அண்ணாமலை பங்கேற்கிற ஒரு நிகழ்ச்சி ரத்தாச்சு. வானதி சீனிவாசனும் எல்முருகனும் கூட அதுக்கு விளக்கம் சொல்லியிருந்தாங்க. கட்சியில சில பேர் இணங்கி போறதாகவும் அதன் பிறகு அந்த நிகழ்ச்சியை ரத்தானதும் ஒரு விமர்சனமாச்சு. இல்லைங்க, அதான் சொல்றேன், அதற்கான விளக்கத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். 5 மணிக்கு ஒரு நடக்கிற கூட்டம் சில காரணங்களால் அது தாமதப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதாங்க. அதுல என்ன இருக்கு? இல்ல, பாஜகவை நோக்கி கட்சிகள் வர தயங்குறாங்களா? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி கட்சிகள் வந்து விடுமோ என்கிற பயத்துல சில இந்த மாதிரியான கேள்விகள் எழுவது இயற்கைதான். ஆனால் அது போன்ற ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான ஒரு இயக்கமாக வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.